திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாடு முழுவதும் மேகி நூடுல்ஸ்க்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை குறித்து இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு ஊட்டச்சத்து நிபுணர் திருமதி தாரிணி கிருஷ்ணன், பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே, மருத்துவர் திரு தினகரன், இவர்களோடு பொருளாதார ஆலோசகர் ஷியாம் சேகர் ஆகியோர் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். இந்த தடை என்பது சிங்கப்பூரில் எதிரொலித்து இருக்கிறது. இங்கிலாந்தில் கூட 130 நாடுகளில் இது விற்பனையானாலும், நெஸ்லே ப்ராடக்ட் விற்பனையானாலும் கூட அங்கேயும் இது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தடை என்பது தாமதமான ஒன்றா, அல்லது அந்த நிறுவனம் சொல்றது மாதிரி இந்தியா அவசரப்பட்டு உரிய சோதனைகளை செய்யாமல் இதை செய்திருச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போது இது இந்த ரிப்போர்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த மேகினால் அவங்களுக்கு வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க, லெட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அது அக்கார்டிங் டு தட் இது பார்த்திங்கன்னா லெட் பாய்சனிங் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து வெளியில் வருது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து அந்த அஜினோமோட்டோ நம்ம யூஸ் பண்ணுறாங்களா, ஒன்று காரியம் லெட்ன்ற காரியம், இன்னொன்று அஜினோமோட்டோ எம்எஸ்ஜின்றது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கலி நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நார்மலாகவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னாலே நம்ம பொல்யூஷன் அப்படி அதுலேயே வந்து நம்மளுக்கு லெட் இருக்குது. ஈவன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த டிராஃபிக்லாம் இருக்கும்போது இந்த பெட்ரோலில் வந்து லெட்டு கலந்த பெட்ரோலில் இருந்தப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்போ அதனாலே நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நியூரோசைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அதை வந்து இப்போ குறைச்சி அந்த புகைலாம் இது பண்ணணும், அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அன்லெட் பெட்ரோல்ஸ் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது ப்ரொபோஷனலி வி கேன் சி தட் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரியம் இல்லாத பெட்ரோல் இல்லாத பெட்ரோல் இப்போ யூஸ் பண்ணுறதுனால. சரி, 30 ஆண்டு காலம் இந்த நூடுல்ஸ் விற்பனையாகி இருக்கு மேகி. அப்போ எல்லாம் இல்லாத இந்த காரியம் கலப்பு அப்படின்ற ஒன்று இப்போ வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா, அல்லது இப்போ விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்றதா, இல்லை இதில் வேற எதுவும் அரசியல் இருக்கா? இல்லை, இப்போ அரசியல் பற்றி எனக்கு அதுவாக தெரியாது, அதை பற்றி பேச முடியாது. பட் இது வந்து ஜென்ரலாக இது பற்றி பாருங்க. இப்போ எப்படி அந்த பெட்ரோல் கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷம் ஆகுது நம்ம. ஆனால் வந்து சமீப காலத்தில் தான் நம்ம வந்து அதை வந்து லெட் பெட்ரோல், அன்லெட் பெட்ரோல் அப்படிங்கிற அந்த இதை நம்ம இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி தான் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. இன்னும் நான் சொல்லப்போனால் இதுவே இன்னும் விழிப்புணர்வு நம்ம ஊரில் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் நான். அமெரிக்காலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு சொல்ல யூஎஸ்எஃப்டிஏ அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு பொருள் உள்ளே வரணும் அப்படின்னும் போது அவங்களோட அப்ரூவலோட அவங்க வந்து அதை சோதனை பண்ணி அதை இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் சரி, ஒரு நியூ ஃபுட்டு இதுவாக இருந்தாலும் சரி உள்ளே வரத்துக்கே வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து விழிப்புணர்வு. அதே மாதிரி இப்போ நம்மதுலேயும் இப்போ விழிப்புணர்வு ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஆனால் இது வந்து ஒரு சின்ன இதுதானே தவிர இன்னும் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரல, இன்னும் வரணும். மேகி மாதிரி தடை செய்யப்பட வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆரம்பம். இதுதான் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் அவேர்னஸ் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் கம்மி தான். என்ன நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? ஒரு நுகர்வோருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விழிப்புணர்வு, அல்லது மருத்துவம் சார்ந்து உடல் நலன் சார்ந்து வந்திருக்கிற விழிப்புணர்வோட ஒரு பகுதி, ஒரு தொடக்கம், ஒரு பாசிட்டிவான விஷயமா டாக்டர் பார்க்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு நிறுவனங்களுடைய பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து சரியான அணுகுமுறையை எடுத்துக்கணும். இப்போ இதில் இவங்க ஒருவேளை தங்களுடைய நிலைப்பாடை வந்து நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும்ன்ற ஒரே குறிக்கோள் தான் இந்த நிறுவனத்துக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து கோர்ட்டை நாடி இருக்கலாம், இவங்க செய்த ப்ரொசீஜர்ஸை தப்பு சொல்லியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய ரிக்வஸ்ட் இருந்தது. ஆனால் நேரடியான அணுகுமுறையை தான் அவங்க கையாண்டிருக்காங்க. என்னன்னா முதல்ல சந்தையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு இந்த பிரச்சனை திரும்ப பெறுறத தவிர ஒரு வழி இல்லையே. கோர்ட்டுக்கு போனாலும் கூட இதை ஒபே பண்ணிட்டு தானே நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். இதை விற்காதீங்க, விற்கிறதுக்கு தடை, நாடு முழுக்க தடை. அந்த தடையை வந்து இவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்றது வந்து அவங்க நிச்சயமா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். நெஸ்லே நிறுவனம் வந்து அது நேரடியான அணுகுமுறையை இந்த பிரச்சனைக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பல
சான்றுகள் இருக்கு. பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இது போன்ற சூழ்நிலைகளில் வந்து நிறுவனங்கள் நேரடியான அணுகுமுறையை எடுத்துக்கொண்ட முன்னுதாரணங்கள் இருக்கு. முக்கியமாக சொல்ல போனோம்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேட்பரி நிறுவனம் அவங்களுடைய சாக்லேட்ல வந்து புழு இருந்தது அப்படின்னு கேரளால ஒரு பிரச்சனை எதிரொலிச்சது. உடனடியாக கேட்பரியும் இதே அணுகுமுறையை தான் கடைபிடித்தார்கள். அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் ஃபாயில்ல வந்து கேட்பரி பேக் ஆகி வந்தது. சைடு எண்ட்ஸ் எல்லாம் சீலிங் இருக்காது. அதன் பிறகுதான் அவங்க வந்து அந்த பொருளுடைய பேக்கேஜிங்கே கம்ப்ளீட்டா மாத்தி அது தங்களுடைய மொத்த அணுகுமுறையும் அவங்க தொழிலுக்கான அணுகுமுறையை வந்து மாற்றி அமைத்தார்கள் கேட்பரி. ஆக இது வந்து ஒன்றும் புதிதல்ல. அதே போல அமெரிக்காவில் வந்து டைலெனால்னு ஒரு மாத்திரை அவன் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரையில வந்து கலப்படம் வந்தது. அப்ப வந்து அந்த நிறுவனம் வந்து எல்லா பொருட்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தோட தலைமை அதிகாரி வந்து நுகர்வோருக்கு வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதன் பிறகு அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள். அதனால வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு என்று ஒரு சில அணுகுமுறைகள் இருக்கு. அந்த அணுகுமுறையை வந்து இந்த விஷயத்திலே கையாண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நெஸ்லேவுடைய சர்வதேச தலைவர் இந்தியாவுக்கு வந்து அவரே நம்ம பிரஸுக்கு பேசி தன்னுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்தி அதே சமயத்துல பொருட்களை நான் திரும்ப இந்தியா பெரிய சந்தைன்றதுனால ஒரு மிகப்பெரிய சந்தை இல்லையா அவங்களுக்கு, அதனால சர்வதேச தலைவர் வந்துதானே ஆகணும். எத்தனை நிறுவனங்களுடைய சர்வதேச தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது? நெஸ்லேயை பொறுத்தவரையிலும் இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை இல்லையா அவங்களுக்கு. டாக்டர் தாரணி, உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி, நம்ம இந்தியாவுடைய இந்த உயர் அமைப்பு இந்த ப்ராடக்ட் குறிப்பா நூடுல்ஸை சொல்றப்ப இது அன்சேஃப் அண்ட் அசாடஸ், பாதுகாப்பற்றது, அபாயகரமானது மனிதர்கள் உட்கொள்வதற்குன்னு சொல்றாங்க. ஆனா ஷாம்சேகர் சொல்ற நெஸ்லேவுடைய அகில உலக தலைவர் இங்க வந்து நீங்க பயன்படுத்தின தர கட்டுப்பாடுன்றது ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது, எங்க பொருளை பொறுத்தவரையிலும் தரமானது, நீங்க பரிசோதித்த முறை தவறு அப்படின்ற கருத்தை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். இப்போ அவர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரியா? அது நம்ம டைரெக்டாக இங்கேருந்து சொல்ல முடியாது. பட் சேஃப் லெவல்ஸ்குள்ளே இருந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது வந்து ஏன்னா நம்ம இயற்கை மூலமாகவே நம்மளுக்கு வந்து காரியம் கொஞ்சம் சிறிய அளவு வரதான் வருது. ஸோ அந்த எந்த லெவல் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அது நம்ம அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக இன்னும் வெளியே விளம்பரம் வரல. நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு டீட்டெயில்ஸ்க்கு போக முடியும். பட் அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் பார்த்தீங்கன்னா குளூட்டாமிக் ஆசிட் வந்து நம்ம டெய்லியே சாப்பிட்ற உணவில் வருது. அது ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது. அஜினோமோட்டோ சொல்றீங்க? ஆமா, அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து மோனோசோடியம் குளூட்டமேட். இந்த குளூட்டாமிக் ஆசிட் நம்ம இப்போ தால்ஸ்ல வருது, நம்ம சாப்பிட்ற உணவுல வந்துட்டே தான் இருக்கு. சோடியம் ஃபார்ம் அதான் அந்த மோனோசோடியம் குளூட்டமேட். அந்த குளூட்டமேட்ல ஒரு சோடியம் அயான் அட்டாச் ஆகுது. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஜென்ரலா நம்ம ஊர்ல ஒரு சாதம் சமைக்கிறதே கூட அதுல உப்பு போட்டு சமைக்கிறாங்க. இப்போ முன்ன காலத்தில் அது பழக்கம் என்ன, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இதில் இருந்தோம். அதனால வெளியில் போய் நம்ம நிறைய ஸ்வெட்டிங் நடக்கிறதுனால அந்த சோடியம் வெளியில் போயிடும். இப்போ நம்ம நாட்டில் அந்த மாதிரி உப்பு சாப்பிட்டு சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் ரத்த கொதிப்பு வருது. ஸோ இந்த மோனோசோடியம் குளூட்டமேட்டை ஒரு டேஸ்ட் என்ஹான்சர், அதாவது வந்து இந்த டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்கோசரம் பண்ணணும். அது சிறிய அளவு தான் யூஸ் பண்ணணும், கடைசியில் தான் அந்த உணவில் போடணும். இதெல்லாம் அது வழிமுறை இருக்குது. அது மாதிரி செஞ்சால் அந்த லெவல்ஸும் அந்த லிமிட்குள்ளே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து அந்த தீர்ப்பு நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சாதான் அதை பற்றி கமெண்ட். 12,000 டன் இந்த அஜினோமோட்டோ இந்தியாவுக்கு வந்து ஆண்டுதோறும் இறக்குமதி ஆகிறது. அது எல்லா விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவு தூரம் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்றது நம்ம விவாதத்துக்குரியது. திரு அருண்குமார், நீங்கள் இந்த தடையை எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுலையும் பேன் பண்ணி, அதாவது விற்கக்கூடாதுன்னு சொல்லி, நாம் இன்னும் இந்தியாவில் வித்துட்ருக்கிற, நாம் வாங்கிட்டு இருக்கிற சில பொருட்கள், தடையை மீறி இந்தியாவில் விற்கப்படுகிற பொருட்கள், ஹனி, தேன், அதில் நிறைய 2012 டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12 பிராண்ட் ஆஃப் ஹனியில் வந்து கலப்படம் இருக்குது. ஹனி பியூர் கிடையாது, வேக்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க. கோகனட் ஆயிலையும் தெரியும் உங்களுக்கு, வேக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஹனி வந்து அந்த மாதிரி ஹனி வராது, கோல்டு கலரில் ஹனி வராது, தேன். ஸோ உண்மையான தேன் இல்லைன்னு சொல்லி டாபர், பதஞ்சலி, பைத்யநாத், காதி இத்தனையிலையும் வந்து மிக்சருக்கு கண்டாமினேட் ஆயிருக்கு, அதாவது சரியா ஸ்பூரியஸா இருக்குன்னு சொல்லி. தாய்ப்பாலை தவிர இது எல்லாவற்றிலும் கலப்படம் வரும், அது தேன் அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு. பால் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் அந்த வீடியோல கூட பார்த்திருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கிற பால் வந்து ஆக்சுவலா பால் கிடையாது, பவுடர்.
அது வந்து ஒரு கெமிக்கல் பவுடர். அதை போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் ஆகிடும். அந்த ஆளே வந்து அந்த டீ விற்கிற ஆளே கூட சொல்லுவான், இது வந்து பவுடர் நாங்கள் வாங்குறோம், அது பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த பவுடரில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி டீ சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மில்க்கு கூட இட்ஸ் நாட் மில்க் பவுடர், இட்ஸ் கெமிக்கல் பவுடர். ஆமாம், அது ஏதோ ஒன்று. அப்புறம் அடுத்தது மெடிசின்ஸ், நம்ம இன்னும் இந்தியாவில் யூஸ் பண்ணி பேன் பண்ண ப்ராடக்ட்ஸ், நோவால்ஜின், டிகோல்டு, விக்ஸ் ஆக்ஷன் 500, அனால்ஜின், நிமுஸ்லைட், பெயின் கில்லர்ஸ். அடுத்தது இந்த ஆல்டோ ஹுண்டாய் அப்படிங்கிற சில கார் கிராஷ் டெஸ்ட்ல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா. சோ அதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சொல்லி நெஸ்லேவை வந்து நியாயப்படுத்த வரீங்களா? இல்ல, எப்பவுமே என்னன்னாக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் சிலது எல்லாம் இருக்கலாம். இதுல நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் எப்படி நாம இதை பார்க்கலாம்னாக்க, இவர் சார் சொன்ன அந்த ஒரு ஜான்சனோட கேஸ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் அந்த மிக்ஸ் ஆகி அதை அந்த கடையில் வாங்கினவங்க தான். பட் அவங்க கம்ப்ளீட்டா ரீகால் பண்ணிட்டாங்க. இப்போ வேர்ல்ட்லயே ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்ண ஒரு தப்பு நடந்திருக்குன்னா நான் போய் ஆமா இந்த மிஸ்டேக் நடந்து போச்சு, இனிமேல் நான் நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த கம்பெனியோட மதிப்பு ஏறும். அதை தான் அவங்க பண்றாங்க. ஸோ பேன் பண்ணதை வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. எஸ், மேபி அந்த பேட்ச்ல மிஸ்டேக் ஆயிருக்கலாம். இப்போ கூட சொன்னீங்கன்னாக்கா அது ரா மெட்டீரியல் சால்ட். நம்ம கூட சால்ட்டை வந்து மேடம் சொன்ன மாதிரி சால்ட்டை முன்ன சாதாரணமாக தான் சார் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ டாடா சால்ட் விட்டாக்க நம்ம டாடா சால்ட்டை என்ன சொல்றாங்க, இது எங்களோட சால்ட்டே கிடையாது, இது வந்து எங்களோட ஃபேக்டரியில் வந்து வாட்டர் ரீசைக்கிள் பண்றாங்களா, அந்த ரீசைக்கிள்டு இதுலேருந்து ஆர்ஓ பிளான்ட்ல வரதை தான் வந்து மார்க்கெட்டிங்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுத்துருவோம். பட் அந்த சால்ட்டை நம்ம எவ்வளோ நம்புறோம், அந்த டாடா சால்ட்டுங்க. அந்த டாடா சால்ட் இல்லைன்னா என்ன, சாதாரண உப்பு சாப்பிட்டாக்க நம்மளுக்கு என்ன எடுப்பது? முன்ன ஹேண்ட் வாஷ்னா சாதாரணமாக நம்ம வாஷ் பண்ணிட்டு இருப்போம், இப்போ அந்த ஹேண்ட் வாஷ் தான் யூஸ் பண்றோம், அதுலயும் ஜெர்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மேகி தடையை நீங்க வரவேற்கிறீங்களா, தாமதமானதுன்னு சொல்ல வரீங்களா, சரின்னு சொல்றீங்களா, தவறுன்னு சொல்றீங்களா? இந்த பேட்ச் இப்போ பண்ணது சரியா இருந்தாலும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் அந்த கம்பெனி அதை ஓவர் கம் பண்ணும். திருப்பி அந்த தடையை வந்து அவங்க வந்து இல்ல இந்த தடை வந்து ஒரு டெம்பரரி தான் சொல்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து திருப்பி சேல்ஸ் பண்ணுவாங்க. எப்படி கோகோ கோலா சார் சொன்ன மாதிரி பண்ணாரோ, கேட்பரிஸ் இன்ஃபேக்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. யாரை வச்சு பண்ணாங்கன்னா அமிதாப் பச்சன் வச்சே பண்ணாங்க. அமிதாப் பச்சனுக்கு அப்போ வந்து கேரியர் ஃபெயிலியர் ஆச்சு. திருப்பி கோன் பனேகா குரூப்ல ஹி பிகேம் சக்சஸ்ஃபுல். சச்சின் டெண்டுல்கர் அப்போ டவுன் ஆகி திருப்பி வந்தார். ஸோ அதையே காமிச்சு இந்த மாதிரி வாழ்க்கையில் விழுந்தவங்கலாம் திரும்பி வருவாங்கன்னு சொல்லி கேட்பரிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பர்பிள் கலர்ல கொண்டு வந்து அந்த சாக்லேட்டுங்கிறத ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லி மாத்தி கேட்பரிஸ் பவுன்ஸ் பேக். மல்டிநேஷனல் கம்பெனிஸ் குவாலிட்டி செக்லாம் ஃபுல்லா இருக்கும் சார், அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்பவுமே குஜராத் வந்து உலகத்தின் சிறந்த ஒரு உற்பத்தி கேந்திரம், அங்க வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்காக குஜராத் அரசு ஆப்கோன்ற ஒரு அமெரிக்க பிஆர் கம்பெனியை வந்து என்கேஜ் பண்ணாங்க. அது மாதிரியான ஒரு கம்பேக்கு நெஸ்லேயும் உடனடியாக தங்களுடைய சர்வதேச அளவுல தங்களுடைய ஒரு செட்பேக் வந்துருச்சு. அதை மீண்டு வர்றதுக்காக அப்படியான ஒரு ஆப்கோ மாதிரியான ஒரு பிஆர் நிறுவனத்தை ஆப்கோவே என்கேஜ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க சொல்றது மாதிரி கேட்பரி மீண்டு வர்றது மாதிரி நெஸ்லே வர்றதுக்கு அதிக காலம் ஆகாதுன்னு சொல்றீங்க. ஆனால் இதுல இருந்து மக்கள் தங்களை எப்படி காத்துக்கிறது திரு தினகரன்? இது வந்து கார்பரேட்டுகளுடைய விளையாட்டு அப்படின்னு இதை பார்த்து ஒதுக்கிறதா, இல்ல நமக்கு தரமான பாதுகாப்பான உணவு எது அப்படின்னு நாம எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது? இல்ல இப்போ என்னன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இது பிசினஸோ இது அதெல்லாம் விட்டு அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்ஸ் பிசினஸ் எல்லாமே ஒரு பொதுமக்கள்னு வரும்போது நம்மள ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம அதாவது நம்ம வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினாலேயே நிறைய விஷயங்கள் நம்ம பாதிக்கப்படுது உடம்பு. ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்து 30 வயசு பையனோ இல்லை 25 வயசு பையனோ வந்து இந்த செஸ்ட் பெயின்னு சொன்னால் யாரும் இசிஜி எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வேறு வழி கிடையாது, எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. 19 வயசு பையன் கூட ஹார்ட் அட்டாக்ல வர்றாங்க. ஸோ எல்லா வித நோய்களும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நெருங்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னா லைஃப் ஸ்டைல். முதல்ல லைஃப் ஸ்டைலு, செகண்டு ஃபுட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு அது அவ்வளோ முக்கியமான இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது லெட் பாய்சன் சொல்கிறாங்க. இந்த லெட் பாய்சனில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெட் பாய்சன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் நர்வஸ் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணுது, அதுக்கப்புறம் லிவர் கிட்னியை டேமேஜ் பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்டொமக். இந்த சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயிறு வலின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் இது மாதிரி ஒரு வேளை இந்த ஃபுட்டுனால இருந்து அதனால் அடிக்கடி வலி இருக்கலாம். அப்புறம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி. ஸோ நியூரோசைக்காட்ரிக்ஸ் டிசீஸே வருது, அதில் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுது. இப்போது நம்ம வேறு யாரையோ காரணம் சொல்லியோ இந்த எம்என்சி அதெல்லாம் வேணாம். இப்போ நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமே வேண்டாமா? சரி, அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம தரமான ஒரு உணவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப இவங்க சொல்ற இதெல்லாமே கொக்கோ கோலா தரமான ஒரு உலக கம்பெனிகள்ல ஒன்று, அந்த கால பாட்டி தரமான ஒரு பிராண்ட், கேட்பரி தரமான பிராண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்ட் வாங்க சொல்றீங்களா அல்லது நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அதாவது ஒண்ணு நம்மளோட இதுல அரசாங்கமும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இந்த ஃபுட் அண்ட் இதுல ட்ரக்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி வாங்குறோம்னா நம்ம போய் செக் பண்ணி வாங்க முடியாது. நம்ம என்ன போய் லேபுக்கு கொண்டு போய் நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை வந்து லேப்ல கொண்டு போய் இதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ பேசிக்கா இயற்கை உணவுகளை முதல்ல உட்கொள்ளணுங்க. ஸோ இதே நூடுல்ஸை வந்து நம்ம அந்த காலத்தில் பாட்டி வந்து இடியாப்பங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க என்ன. ஸோ அதை நம்மளே இன்க்ரீடியன்ட் போட்டு நம்மளே பண்ணக்கூடிய அதே நூடுல்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம்.
உங்களுக்கு அது மாதிரி ஒரு நம்ம எப்போ ஒரு சந்தேகம்னு வந்துருச்சோ இன்னைக்கு, அப்போ அது மாதிரி உணவுகள், அதாவது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள். ஏன்னா இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அப்புறம் தெரிஞ்சே யாராவது வந்து அந்த தவிர்க்க முடியாத காரணத்தில் நம்ம இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா செடென்டரி ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ அதுக்காண்டி நம்ம ஓடிக்கிட்டே வேலை செய்ய முடியாது. எல்லாரும் செடென்டரி ஒர்க்குன்னு அவ்வளோ இது லைஃப் ஸ்டைல் மாதிரி போச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக போயிடுச்சு. முதல்ல இருந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. அப்ப நேரம் இல்லை, யாருக்குமே நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லாருமே அப்படி இருக்கும்போது மாதிரி இருக்காங்க. அப்போ 2 நிமிஷத்துல நீங்க வந்து நூடுல்ஸ் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறப்ப ஈஸியா அதை வந்து அவங்க அட்ராக்ட் பழமோ காய்கறியோ சாப்பிடலாம், புரியுதுங்களா? பழங்கள் சாப்பிடலாம், காய்கறி சாப்பிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, பழம் பத்தி நான் ஒண்ணு சொல்லணுங்க. மாம்பழத்துல இப்போ நேத்திக்கு பேசிட்டு இருந்தேன், மாம்பழத்துல வண்டு இல்லை இப்போ. ஏன்னா மாம்பழத்தை கிராஃபைட் வச்சு சுட்ட பழம்னு அந்த காலத்துல அவையார் கிட்ட மாதிரி மாம்பழத்தை சுட வச்சு ஸ்மோக் பண்ணி, மாம்பழத்துல ஏன் வண்டு இல்லைன்னா எல்லா மாம்பழம் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. என்ன ரீசன்னா சுட வச்சு வருது. பழத்துல சரி போய் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம்னா ரெட்டா இருக்கு. எப்படின்னா இன்ஜெக்ஷன் வச்சு உள்ள ரெட் கலர் இதை லிக்விட் அனுப்புறான், இப்பதான் கட் பண்ணாக்க வாட்டர்மெலன் ஜூஸ். இதெல்லாம் நம்ம பண்ண முடியுது. ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? அங்க ஹெல்த்தியா, அது ஹைஜீனிக்கா? ஸ்கூலுக்கு பக்கத்துல பசங்களை வச்சு வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்மள சரி ஜூஸ்லாம் இதெல்லாம் தவறு. இதெல்லாம் நம்ம பண்ணல. அதை பத்தி சொல்ல இவர் சொன்னது 100% ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னாக்க இது வந்து எஃப்எம்சிஜி இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆச்சு. இது அவாய்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹசார்டஸ் பயமுறுத்துற மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். அதாவது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹாலையும் லிக்கரையும் ஸ்மோக்கிங்கையும் ரோட்ல இருக்கிற பொல்யூஷன், நார்மலா குடிக்கிற வாட்டர், இதெல்லாம் ஆல்கஹால்ல இது உங்க உடலுக்கு கேடுன்னு சொல்லி இருக்கு. புகை பிடிக்கிறப்ப சிகரெட்லயோ பீடிலயோ வந்து இதை குடிக்காதீங்க, இது உடலுக்கு தீங்குன்னு இருக்கு. நீங்க நூடுல்ஸ் சாப்பிட்றப்ப இது உங்க உடலுக்கு தீங்குன்னு சொல்றீங்களா? அவங்க அந்த எம்எஸ்சி கண்டென்ட்ன்றதை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டென்ட் தான் ஜாஸ்தி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்றது அவங்க வந்து பொய் சொன்ன மாதிரி சொல்லல. கண்டென்ட் அதுவும் நான் என்ன சொல்றேன்னாக்க அந்த இதோட ஒப்பிட முடியுமான்னு கேட்கிறேன். ஒப்பிட முடியாதுங்க. அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன், அதாவது ஒப்பிட முடியாதுதான். ஆனால் நம்ம வந்து இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல இதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் நிறைய விஷயத்துல. சோ இது வந்து ஒரு தீமைன்னு நினைச்சு விரும்பி ஒருத்தங்க போய் பண்றதுக்கும் பாதுகாப்பானதுன்னு சொல்லி ஒரு நுகர்வோர் வாங்கி தங்கள் குழந்தையை கொடுக்கறதுக்கும் அடிப்படையில நிறைய வித்தியாசம் இருக்கு. அடிப்படையில் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்துக்கு பெரிய ரோல் இருக்கா? இது ஒரு நிச்சயமா 25 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்குனாக்க ப்ராபபிலி என்ன சஸ்பிஷன் வருதுனாக்க ஒருவேளை அந்த பேட்ச், அந்த லாட், அதுக்கு யூஸ் பண்ண ரா மெட்டீரியல் அதான் சால்ட், அந்த சால்ட்ல இருந்து அந்த வாட்டர்ல இருந்திருக்கலாம் அந்த லாட் வரைக்கும். அதுல எவ்வளவு லட்சம் அதை ரீகால் பண்ணியாச்சு. நான் ப்ராடக்ட் ரீகால் இப்போ பண்றாங்க. பெரிய பெரிய கார் கம்பெனி ஹோண்டா கூட காரை வந்து ரீகால் பண்றான். என்னோட பிரேக் சரியில்லை, விண்டோ சரியில்லை, பவர் விண்டோ சரியில்லை, கிளட்ச் சரியில்லை, 1 லட்சம் காரை நான் இப்போ ரீகால் பண்ணி திருப்பி கஸ்டமர் கொடுக்கும்போது நான் பண்ண மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்றேன் போது அந்த கம்பெனியோட வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. கம்பெனி வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. சாப்பிட்ட மனுஷனோட உயிர் அல்லது அவனோட உடல் நலம் கெடுது இல்லையா? இல்ல அதுக்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கும்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய நிலை வந்து ரொம்ப ஒரு முரணானது. பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல இல்ல, அரசாங்கம் கம்ப்ளைண்ட் வந்த உடனே கம்ப்ளைண்ட் வருது, அந்த பொருட்களை எடுத்து சோதிக்கிறாங்க. அவங்களா வந்து இதுக்கு ஒரு பெரிய கெடுதல் பண்ணணும். 7 இடத்துல அவங்க எடுத்துட்டு போய் ஒரு இண்டிபெண்டா அவங்களுக்கு இருக்கிற லேப்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு சோதிக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டில் எடுத்து சோதிச்சதுலயுமே கூட அந்த காரியம் அளவு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட எல்லா பிராண்டையுமே எதெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவளையும் இது பண்ணிருக்காங்க. ஒரு அரசாங்கங்களுக்கு இதுல என்ன பெரிய ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்ல முடியும்? இதுல வந்து 7-8 இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. முதலாவதா வந்து இந்த பொருளுக்காக ஸ்டாண்டர்டான டெஸ்ட் ப்ரொசீஜர் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்ற லேப் வந்து மாசம் இந்த பொருளை டெஸ்ட் பண்றவங்க கிடையாது. ஒரு ஜெனரிக் லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்த டெஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து 2 விஷயங்கள் இருக்கு. இதுல லெட் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து மோனோசோடியம். லேபே தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்றீங்களா? தப்பு இல்ல. நான் 2 இடத்துல முரணா வரும்போது அப்ப அரசாங்கம் வந்து அவ்வளவு அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்க கூடாது. எல்லா லேபையும் கூப்பிட்டு என்ன ப்ரொசீஜர் ஆச்சு? 8 பக்கத்துக்கு விளக்க அறிக்கை கொடுத்திருக்காங்களே. ஒரு பியூரோக்ராட் 8 இல்ல சார் 80 பக்கத்து கூட விளக்க அறிக்கை கொடுக்கலாம். முக்கியமா விஷயம் நீங்க 8 லேப் இங்க 4 அங்க 4 லேப் கோவாலையும் சரி கேரளாலையும் சரி நுகர்வோர் சார்ந்த நடவடிக்கைகளை கேரளா வந்து முதன்மையான மாநிலம். அந்த மாநிலத்துல வந்து அவங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மகாராஷ்டிராவும் அதே மாதிரி தான், கோவாலையும் அதே மாதிரி தான். மகாராஷ்டிரா அதே 4 மாநிலத்துல சரியா இருக்குன்னு சொல்றாங்க. 3 மாநிலத்துல சரியா இல்லைன்னு சொல்றாங்க, இல்ல தகவல் சீராக கொடுக்கப்படவில்லை. ஆக டெஸ்ட் ப்ரொசீஜர், கம்பெனியோட டெஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, அவங்க லேபரட்டரியில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அது கரெக்டா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிருக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு இவங்க முடிவை சொல்லிருக்கணும். கம்பெனி ப்ராடக்டை ரீகால் பண்ணிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து இவங்க பண்ண ப்ரொசீஜர் தப்பு அப்படின்னு நிரூபணம் ஆச்சுனாக்கா அந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட இந்த ஒரு மதிப்பு இழப்புக்கு யார் பொறுப்பு?
அது ஒண்ணு. ரெண்டாவது இத்தனை நாள் கண்டுகொள்ளாம இருந்துட்டு அதுல உண்மைன்னு வச்சுக்கங்களேன். இல்ல, இத்தனை வருஷம் ஒரு அந்த சின்ன பாதிப்பு யார் அந்த இன்னொரு கம்பெனி விஷயம் பொறுப்பேற்குமா? இல்ல, இன்னொரு விஷயம் இல்ல, இப்ப குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி குறையுதுன்னு சொல்றோம். ஒரு குழந்தைக்கு ஒரு மன வளர்ச்சி குறையுது இல்ல அதனால ஒரு மென்டல் நியூரோ சைக்காட்ரிக் டிசார்டர் வருதுன்னா அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டு எல்லாமே பாருங்க அது எதெல்லாம் பாதிக்கணும். நாட் ஓன்லி இதை அந்த ஒருத்தரோட ஹெல்த் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. அந்த மென்டலி டிசார்டர் ஆயிடுச்சுன்னா அது வந்து எவ்வளோ பாதிப்பு இருக்கும், அந்த ஃபேமிலிக்கே பாதிப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி திரும்பி வரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. டெய்லி சாப்பிடுற குழந்தைகள் இருக்காங்க. டெய்லி அது மாற்றம் வந்ததுதான் ப்ராப்ளம். இப்போ எல்லாருமே ப்ராசஸ் ஃபுட்ஸ் எடுத்து பேக்கெட்ல இருந்து சாப்பிடுறாங்க. இதுவே உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க வர 10 வயசு குழந்தைங்க எல்லாம் 80 கிலோ இருக்கு. அது காரணம் இதுதான், ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி பேக்கெட்டட் ஃபுட் சாப்பிடுறது. ஸோ நம்ம வந்து அதுலயும் ஜாகிரதையா இருக்கணும். நம்ம இதை எப்பாவது ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும். டெய்லி சாப்பிட்டா நிச்சயமா அது உடம்புக்கு தீங்கு தான். ஏன்னா நம்ம பண்பு பணிவுக்கு நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதுதான் நல்லது. எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு 120 கோடி பாப்புலேஷன் இருக்கு, ஆனா ஹையஸ்ட் பிசினஸ் இங்க வந்து ஃபெர்டிலிட்டி கிளினிக் இன்னைக்கு. அப்படின்னா என்ன, ஃபுட்டு சரியில்லை. அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ்லயும் போயிட்டு பார்த்தாக்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ட்வின்ஸ் எல்லாம் வருது. ரீசன் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டோசேஜ் மெடிசின்ஸ். சரி, ஒரு காலத்துல ஏலக்காய், வெல்லம், எலுமிச்சை, கிராம்பு இதெல்லாம் வந்து சுவை ஊட்டிகளா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ண காலம் போய் இப்போ வலிந்து சுவையை தர்றதுக்காக இந்த அஜினமோட்டோவையும் மற்றதையும் சேர்க்கிறாங்க. இப்படி வலிந்து சுவையூட்டிகளை சேர்க்கிறதே தப்பு, அடிப்படையிலே அங்க கோளாறு இருக்கு அப்படின்ற பார்வையை சில மருத்துவ அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. திருமதி தாரணி, செயற்கையாக சுவையூட்டுவதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் ஆட் பண்றது அப்படின்ற ஒரு பொருள்ல நிறைய சேர்க்கிறாங்க. அதுதான் வந்து பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று, இந்த இயற்கையான ஏலக்காய், வெல்லம், எலுமிச்சை மாதிரி இயற்கையா சுவை தரக்கூடிய ஒன்றை தவிர்த்துட்டு கெமிக்கல்ஸும் மற்றதையும் சேர்க்கிறதுன்றது அடைத்து வைக்கப்பட்ட இந்த பாக்கெட் ஃபுட்ஸ்ல தான் அதிகம் வருது. இது வந்து உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்ற பார்வையை சிலர் முன்வைக்கிறாங்க. இப்போ இதுதான் அடிப்படையில் கோளாறு, இதுல இருந்து தான் பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். ஏன்னா எந்த அளவு நம்ம வந்து நேச்சுரல் ஃபுட் சாப்பிடாத நம்ம இந்த பேக்கெட்லேருந்து சாப்பிட ஆரம்பித்தோமோ அதில் 2 நியூட்ரியன்ஸ் தான் வருது, மாவு சத்து, கொழுப்பு சத்து. இதை தவிர வேற எந்த நியூட்ரியன்ஸும் ஜாஸ்தி வருதில்லை. என்ன மாதிரி பாக்கெட்டுகள்ல? நீங்கள் எந்த பேக்கெட் வேணால் எடுங்க, நீங்கள் சூப் எடுங்க, நீங்கள் எது வேணால் எடுங்க, நூடுல் எடுங்க, மேக்கரோனி எடுங்க, இல்லை இந்த இன்ஸ்டன்ட் உப்மா, அது இது எது வேணால் நீங்கள் எடுங்க. அதில் டேஸ்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னா அதில் விட்டமின் சி சத்தை தவிர ஒரு எல்லாம் அதில் இருக்கிற மற்ற இயற்கையாக இருக்கிற நியூட்ரியன்ஸ், ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம், அது எல்லாமே வருது. இதே நம்ம பேக்கெட்டில் அந்த எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிடாக போட்டோம்னா அது ஒன்று தான் வருது, வேறு எதுவும் வருதில்லை. அதனால இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் போட்டோம்னா அது விட்டமின் சியும் வருது, டயபெட்டிஸையும் தவிர்க்கிறது, ஒபேசிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ நேச்சுரல் நியூட்ரியன்ஸ்னு எடுத்தோம்னா ஒரு பீன்ஸோ, ஒரு கீரையோ, ஒரு கேரட்டோ சிறிய அளவு சாப்பிட்டா கூட அதில் வர ஒரு நன்மை நம்மளுக்கு அது பேக்கெட் ஃபுட்லேருந்து வரவே முடியாது. இது இங்கே இல்லை, எல்லா வெளிநாட்டிலையும் இப்போவே சொல்கிறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெடிசன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் திருப்பி உங்கள் இயற்கை மூலமாக எப்படி சாப்பிட்டீங்களோ அதை சாப்பிடுங்க. எந்தெந்த நாட்டில் இருக்கீங்களோ, இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டயட்டெட்டிக் அசோசியேஷன் ஜேர்னலே போட்டிருக்காங்க, கல்ச்சரெல்லாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த உணவை சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஒரு வெயில், வெப்பை, ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோன்னா நம்ம எப்படி ஒரு பழையது சாப்பிட்றது இந்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம இயற்கை மூலியம் நம்ம பழக்க வழக்கங்கள் சுற்றி ஒரு பப்பாளி மரம் ரொம்ப ஈஸியாக வளரும், பப்பாளி சாப்பிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. பட் பப்பாளி இருக்கிற விட்டமின் ஏ நல்லதுன்னு அதை வந்து நம்ம டேப்லெட் மூலமாக சாப்பிட்டா விட்டமின் ஏ மாத்திரம்தான் கிடைக்கும், அப்சார்பபிலிட்டியும் மாறும். அதனால இயற்கைங்கிறது ரொம்ப நல்லது, அது மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். அது மாறினதுனால தான் இப்போ இந்த வெயிட்டு, ஒபேசிட்டி, இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய வருது. இல்லை, வலிந்து சுவை கூட்டுறது அப்படின்ற ஒன்று பற்றி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு சாப்பாடு வந்து சுவையாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக சுவை தர்றதுன்றது ஒன்று. இன்னொன்று, மார்க்கெட்டில் இன்னொரு பொருளை விடவும், இன்னொரு பிராண்டோட பொருளை விடவும் நம்ம பிராண்ட் அதிகம் விற்கணும், அது மேலும் கவரணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாம செயற்கையாக சில சுவையூட்டிகளை சேர்க்கிறாங்க. அந்த சுவையூட்டிகளால தான் இந்த பிரச்சனைகள் வந்து மேலும் மேலும் பாதிப்பு தரக்கூடிய சுவையூட்டிகள் அதில் தான் வருதுன்றாங்க. அந்த புரிதல் சரியா? கரெக்டாக. ஏன்னா சுவையூட்டிகள் எல்லாம் கெமிக்கல்ஸ் இன் சம் ஃபார்ம் தான். ஸோ இதை ஜாஸ்தி பண்ண பண்ண நம்மளுக்கு சொல்யூட் லோடு உடம்புல ஜாஸ்தி ஆகுது. ஸோ லிவர் அண்ட் கிட்னி இதை ஜாஸ்தி ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு பதில் நேச்சுரல், இப்போ நம்ம யாருமே ஒரு நன்னா அவங்க வீட்டிலேயே பழுத்த ஒரு மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி
ஆர்டிஃபிஷியலாக பழுத்த மாம்பழம் சாப்பிட்டோன்னா அதுக்கு வித்தியாசம் நம்மளுக்கு கட்டாயமாக தெரியும் இல்லையா? அந்த நெய் கூட வீட்டில் செய்கிற நெய்க்கும் வெளியில் வாங்குகிற நெய்க்கும் பல வித்தியாசம் இருக்குது. ஸோ சுவை மாத்திரம் இல்லை, வந்து அந்த ஹெல்த் பேட்டர்ன்லையும் அதுதான் நல்லது. ஏன்னா அந்த டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. வேகமாக ஓடுற உலகத்தில் கிடைக்கிறத சாப்பிட்றது, கிடைக்கிறத ஒரு வேலையை எளிதாக்குறதுக்கு இதெல்லாம் பயன்படுது, இதெல்லாம் ஒரு அறிவியலோட முன்னேற்றம், இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்ற பார்வையும் சில பேர் முன்வைக்கிறாங்க. அது முன்வைச்சா அப்புறம் அவங்க வேறு விதமாக வந்து டாக்டருக்கு தான் ஜாஸ்தி பணம் கொடுக்கணும். ஏன்னா வந்து இது ப்ரையாரிட்டியாக இருக்கணும். உணவே மருந்துன்னு சொல்கிறோம். ஸோ அந்த உணவுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கட்டாயம் கொடுக்கணும். ஒரு 25 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற நிறைய உணவு இருக்குது. ஒரு இது காய போட்டு ஒரு கோதுமை உப்புமா பண்ணலாம், இல்லை சாமை உப்புமா பண்ணலாம், வரகு உப்புமா பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது பேக்கெட்லேருந்து போட்டு அதை சுட வச்சு தான் சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம அது ப்ரையாரிட்டியாக வச்சோன்னா நிச்சயமாக எக்ஸசைஸ்க்கு, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு, நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸே சொல்லுங்களேன், அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டால் அதோட அந்த எப்படி அது நம்மளுக்கு உடம்புல சேர்றதுங்கிறது வேறு. அதே ஜூஸை ப்ரிசர்வேட்டிவாக வச்சு நம்ம இப்போ விற்கிறாங்க, ஜூஸாக 2 ட்ராப் போட்டுக்கலான்னு. அதில் ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்னா அந்த விட்டமின் சி சத்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையாக சாப்பிட்றதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால இப்போ நம்ம ஹெல்த்து இருந்தால் தானே நம்ம ஃபர்தராக நம்ம இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுன்றோம், நம்ம நிறையா செய்யணுன்றோம், நிறையா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தானே சார் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். எது ஆரோக்கியம்ன்றதுல பிரச்சனை வந்துடுது. எது ஆரோக்கியம்னு ஒரு சாதாரண நாள் எப்படி கண்டுபிடிக்கிறது? வர்ற விளம்பரங்களை பார்க்குறப்ப இது சாப்பிட்டீங்கன்னா உற்சாகம் வரும்ன்றாங்க, புத்துணர்ச்சி வரும்னு சொல்லி விளம்பரம் வைக்கிறாங்க. அப்போ அதை இயற்கையா வந்து அதை நோக்கி மனிதர்கள் செல்றதுன்றது தவிர்க்க முடியாம இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெஸ்டர்னைஸ் ஆறதே நம்மளுக்கு தப்பு சார். நம்ம பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட உடம்பு பாத்தீங்கன்னா நம்மளோட எத்னிசிட்டியில் நம்மளோட உடம்பு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து சேர்த்து வைக்கக்கூடிய சக்தி நிறைய. இப்போ நம்ம வந்து ஒரு அளவு சாப்பிட்டுட்டு நம்ம ஓடுறதுக்கும் ஒரு வெஸ்டர்னைஸ்டு பீப்புள் சாப்பிட்டுட்டு ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் சேர்த்து வைக்கிற தன்மை நம்மளோட அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாரு. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய வேலை செய்யலாம். ஸோ நம்ம ஓடி நம்ம கேலரி பேர்ன் பண்ணுறதுக்கும் அவங்க ஓடி கேலரி பேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப அதிகமான கேலரிஸ் பேர்ன் பண்ணுவாங்க. நம்மளால் அது பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு ஓமை எது அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மேடம் சொன்ன மாதிரி கிளியராக சொன்னாங்க. இது மாதிரி நம்மளோட அந்தந்த கண்ட்ரிக்கு அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ நம்ம அதே மாதிரி அந்த இதை நம்ம இன்றைக்கி விட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி ரெடிமேட் ஃபுட் நீங்கள் சொல்கிற மாதிரி இமீடியட்டாக கிடைக்கிறது, அதே மாதிரி கொழுப்பு சத்து அதிகமாக கிடைக்கிறது. அதனால தான் இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் 5 பேர் டயபெட்டிஸ் உலகத்தில் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் இந்தியன். புரியுதுங்களா? உலகத்தோட டயபெட்டிக் கேபிட்டலே அந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுல இன்னொரு அம்சத்தை நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. இப்ப ஒன்று இந்த பாக்கெட் உணவுகளை நோக்கி போறது இன்னைக்கு வந்து பெரிய வர்த்தகத்துல ஒன்றா அது மாறிடுச்சு. இப்போ எந்த ஒரு மளிகை கடையில் போனீங்கன்னாலும் இயற்கையாக கிடைக்கிற கடலை மாவுல ஆரம்பிச்சு அது இருக்கிறதுக்கு எவ்வளோ வச்சிருக்காங்களோ அதை விட அதிகமான இடத்துல வந்து குளிரூட்டப்பட்ட இடங்கள்ல இந்த பாட்டில்கள்லையும் அல்லது பாக்கெட்டில் அடைச்சி வச்ச உணவை பார்க்குறோம். அவ்வளவுக்கான தேவை எங்கே இருந்து வருது? இல்லை, இது வந்து உணவுப் பொருட்கள் அதிகமாக தயார்படுத்துகிற நம்ம நாட்டில் கூட வந்து நிறைய பொருட்கள் வீணாக போகிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஸோ டைம் கிடையாது. வாழ்க்கை முறை வந்து மாறி இருக்கு. அதில் தான் வந்து உங்களுக்கு டைம் கிடையாதுன்ற வாதத்தை ஏற்க முடியாதுன்றாங்களே. டைம் அதாவது நிறைய பேர் அந்த ஃபீலிங் இருக்குது, டைம் கிடையாதுன்னு. இப்போ அவங்களுடைய அணுகுமுறையில் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் 90% ஆஃப் த கன்சியூமர்ஸை கேளுங்க, எனக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம எளிமையாக அடையணும்னு நினைக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. இது வந்து சரின்னு நான் சொல்லலை, ஆனால் இதுதான் வந்து இன்றைக்கி அணுகுமுறையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டீ எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து டீ லீஃப் போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ டிப் பேக் இருக்குது, ஏன் நீங்கள் லீஃப் போட்டு கொதிக்க வைக்கலாம்? எதுக்கு பேக் வாங்கணும்? அது பேப்பரோட சேர்த்து எதுக்கு டீ பண்ணணும்? இன்றைக்கி உலகம் பூராவும் அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உற்பத்தி முறையாக மாறி இருக்கு. இல்லை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு அந்த நாட்டின் தேவைக்கு அந்த நாட்டுடைய இயற்கை அவங்க பாரம்பரியத்தோட வந்ததா இருக்கும். அது இன்னொரு நாட்டுக்கு வரும்போது நம்முடைய சீதோஷ்ணத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளுமா? நம்முடைய மரபார்ந்த நம்முடைய உடல் வாகுக்கு அது ஒப்புக்கொள்ளக்கூடியதான்றதை அவங்க பரிசோதிக்கிறதுக்கான லேப், பரிசோதிக்கிறதுக்கான அமைப்புகள் நம்ம நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை, அவங்க முறையாக அதை செய்கிறாங்களா? இல்லை, அதாவது இந்த லேப்ஸ் எல்லாம் ஜெனரிக் லேப்ஸ். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ஜெனரிக். ஃபுட்டை பொறுத்து மட்டும் சொல்கிறேன், ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நாடு நம்ம. உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த மெட்டல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. இப்போது பேசிக்ஸ் எடுத்துங்க, அரிசி, கோதுமை,
பருப்பு வகைகள் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு கலப்படம் இருக்கு, எவ்வளவு பெஸ்டிசைடு இருக்கு, இதுல எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருக்குன்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எந்த மாநில அரசுக்கும் இதுல கண்ட்ரோலுக்கு அதிகாரிகளே இருக்காங்க, உணவு பாதுகாப்பு துறை இருக்கு. இதை நீங்க அங்க நீங்க தீர்மானம் பண்ணக்கூடிய பிரச்சனை இல்லை. இது விவசாய அளவுல வந்து இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் வந்து தப்பு அப்படி நீங்க அடிப்படைக்கு போகணும். நீங்க வந்து இப்ப வந்து நம்ம ரிவர்ஸா போறோம். கடைசியில யார் இருக்கானோ அங்க போய் நம்ம வந்து we are trying to fight the problem. இதுதான் நம்ம பிரச்சனை. இதனாலதான் நம்ம நாட்டுல நோய்கள் அதிகமாகிட்டு இருக்கு. எல்லா பொருட்களும் இந்த ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா பொருட்களும் நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தான். நம்ம உள்நாட்டு பொருட்களை வச்சுதான் இந்த பொருட்கள் தயாராகுது. இந்த பொருட்கள்ல இது போல பிரச்சனைகள் வருதுன்னா நம்மளுடைய அடிப்படை உற்பத்தியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் வந்து யாருமே பேசுறது கிடையாது. நீங்க எப்பவுமே ப்ராப்ளம் சால்விங்னு போனீங்கனாலே ப்ராப்ளம்னா அதோடைய எங்க வேருக்கு போய் சால்வ் பண்ணணும். நீங்க நம்ம மேலோட்டமாவே எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு இந்த பொருளை எடுத்துட்டோம், நாளைக்கு இன்னொரு 50 பொருளை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எந்த தீர்வும் கிடையாது. FSSAI ஃபார்ம் பண்ணும்போது இவங்க வந்து எவ்வளவு முதலீடு பண்ணாங்க லேப்ஸ்ல, அந்த லேப்ஸுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கேலுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? அரசாங்கம் அதையும் விளக்கணும். ஒரு பொருள் சரியில்லைன்னு சொல்லும்போது அது சரியா இருக்கா இல்லையான்னு தீர்மானம் பண்றதுக்கு எனக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்குங்கிறதா இந்த அரசு வந்து மக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா எதுவுமே செய்யல. நீங்க வந்து லெஜிஸ்லேஷன் மூலமா உங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. 10 பியூரோகிராட் உட்காந்து ஒரு சட்டத்தை போட்டா அதனால மக்களுக்கு நன்மை வரும் நம்புற ஒரு முட்டாள்தனத்தை வந்து நம்ம முதல்ல கைவிடணும். அதுதான் ஜனநாயகம். பட் அதை கடந்து இல்ல உணவுல அது ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து இத பால் எடுத்துங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லட்சக்கணக்கான பேர்கிட்ட வாங்கி அந்த பாலை வந்து ப்ராசஸ் பண்ணி கோடிக்கணக்கான பேருக்கு விற்கிறோம். இது அந்த மாதிரி ஒரு தொழில். இப்ப இதுல வந்து நடுவுல வந்து நிறுவனங்கள் வருது. உற்பத்தி செய்யறது தனி நபர்கள், பொருளை நுகர்வோரும் தனிநபர், நடுவுல வருது நிறுவனம். இப்போ அடிப்படை இடத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா அது அந்த பக்கமும் போய் பாதிக்கும். எல்லா ஃபுட் ப்ராசஸிங்கும் இந்தியால வந்து நிறுவனங்கள் வந்து இடைநிலையில தான் இருக்காங்க. ஒரு பக்கம் தனிநபர்கள், மறுபக்கமும் தனிநபர். அரசாங்கத்துக்கு அதுல ரெகுலேட் பண்றதுக்கான ரோல் இல்லையா? எஜுகேட் பண்ணணும் முதல்ல. ரெகுலேட் அதுதான் தப்பு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபர்டிலைசர் எடுத்துங்க, நீங்க வந்து உங்க விலையை நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணவே இல்லை விலை. அதனால வந்து அதிகமா யூரியா யூஸ் பண்றாங்க, பாஸ்பேட்டிக் யூஸ் பண்றதே இல்ல. பெஸ்டிசைட் எடுத்துங்க, கண்ட்ரோலே கிடையாது உங்களுக்கு. நீங்க டெய்லி வாங்குற காய்கறியில எவ்வளவு பெஸ்டிசைட் இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? தெரிஞ்சா நீங்க காய்கறியே சாப்பிட மாட்டீங்க. இதுல எல்லாம் வந்து நமக்கு வந்து எந்த விதமான குளிர்பானங்களை குடிக்கிறோமே, குளிர்பானங்கள்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு. காய்கறி பழம் மாத்திரம் கிடையாது, எல்லாத்துலயுமே இருக்கு. இப்ப தாய்ப்பால்லயே பெஸ்டிசைட் வர அளவுக்கு ஒரு நிலைமையில வந்துட்டோம். அதுக்குன்னு நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்காத இருக்க போறோமா? இதுக்கு அடிப்படை என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு விட்டமின் நல்லதுன்னு சொன்னா அவங்க 5 பேரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா உனக்கு கெடுதல்னா அது உனக்கு டெஃபிஷியன்சி இருந்தா எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம ஃபார்மர்ஸ்ட்டு போய் சொல்லி தரணும். நீ வந்து ஒரு 20 லிட்டர்ல ஒரு டீஸ்பூன் போடணும்னா அவ்வளவுதான் போடணும். அவங்க நினைச்சுக்கிறாங்க ஒரு டீஸ்பூன் போட்டா நல்லதுன்னா 10 டீஸ்பூன் இல்ல 1 kg போட்டா இன்னும் நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அவேர்னஸ் எங்க வரணும்னா நம்ம அந்த லெவலுக்கு போய் அவங்களுக்கு சொல்லி தரணும். ஒன்று, அவங்க கையெல்லாம் பாதிக்காது, ஏன்னா அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறதுனால. ரெண்டாவது வந்து இப்போ சொல்கிறாங்க சில கிரேப்ஸ், அதாவது கிரேப்ஸ் அலர்ஜி இப்போ ரொம்ப காமன். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரே கூட பண்ணுறதில்ல, டிப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பு. ஏன்? நாலேஜ் இல்லை, வேணும்ட்டே யாரும் பண்ண போகிறதில்ல, அந்த நாலேஜ் இல்லை. அண்ட் இயற்கை மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய நாங்கள் இதில் கட்டுப்பாடு இதில் ஈடுபட்டு இருக்கோம். அதில் ஈல்டு நல்லா தான் வருது, அதில் அப்சார்பபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் பிரமாதமாக இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கட்டுப்பிடிச்சிட்டு வரல. அதை சொல்றீங்க. ஆனால் இன்னொரு தரப்பு வந்து இயற்கை உணவு அப்படின்னு போறப்ப விலை அதிகம், ஆர்கானிக்னு போறப்ப விலை 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகுது. அது ஒரு பெரிய அதுக்கு காரணம் வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அதை பண்றாங்க. அண்ட் கொஞ்சம் கம்மி எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகாது, நிறைய பேர் அது சேர்ந்தாதான் பண்ண முடியும். அதனால நாலேஜ் லெவல் எல்லாமே லிட்ரேட்டுங்கிறது நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாது நம்ம ஊர்ல. எஜுகேஷனுக்கும் இது காமன் சென்ஸ்க்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து உணவை பத்தியோ எது நல்லது எது கெடுதல் எது இந்த ஆர்கானிக்னா என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு. அருண்குமார், இதுல இன்னொரு அம்சம் இருக்கு. இப்ப பெரிய நடிகர்கள், நட்சத்திரங்கள் இந்த பொருட்களை என்டார்ஸ் பண்றாங்க. என்டார்ஸ் பண்ணிட்டு இது சிறந்ததுன்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இப்போ அந்த பொருளோட தரத்துக்காக வாங்குறதை காட்டிலும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல அந்த பிரபலங்களுடைய முகங்களுக்கு வேல்யூ இருக்கு, அவங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது எங்களுக்கு அதுல சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்குறாங்க. அவங்க மாரலா எந்த பொருளை என்டார்ஸ் பண்றாங்களோ, எந்த பொருளுக்காக அம்பாசிடரா வந்து நிற்கிறாங்களோ அந்த பொருளுக்கான
பாதிப்புன்னு வரும்போதோ நன்மையோ தீமையோ அதை தெரிந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அவசியத்தை ஏற்படுத்தணுமா? தேவையில்லை, அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. அது வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி வேணா சொல்லலாமே தவிர அதுக்கு மேல ஒரு ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண முடியாது. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரபலங்களுக்கு வேண்டாமா? இல்ல, அதுக்கு மேல பண்ண முடியாதுன்ற அது அவங்க செய்ய முடியும். அதாவது சில ப்ராடக்ட்ஸ்க்கு நான் பண்ணலாம். இங்க கூட ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் எந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருந்ததில்ல. பட் வேற எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அமிதாப் பச்சன் விட்டா கூட இங்க லோக்கல்லேயே ஈமு கோயில் ஆரம்பிச்சு, இந்த பெட்ல இருந்து ஆரம்பிச்சு, இந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதில் 3 பேர் சார். கம்பெனி எது பண்ணுதோ அந்த கம்பெனி அவங்களுக்கு அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு தான் அந்த பிசினஸ் கொடுத்துருவாங்க. அட்வர்டைசிங் ஏஜென்சியில் கிரியேட்டிவாக யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க. என்னடா பண்ணலாம், கதை பண்ணணும், ஏதாவது ஒரு நிமிஷத்தை கதையை சொல்லணும், அதுக்கு பேசாமல் ஒரு விஐபியை யாராவது செலிபிரிட்டியை இப்படி நடக்க வச்சுட்டாக்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ஸ்டாரை கொண்டு வருவாங்க. ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டியை கொண்டு வருவாங்க, இல்லை மூவி செலிபிரிட்டியை கொண்டு வருவாங்க. மூவி செலிபிரிட்டியை கொண்டு வரும்போது ஸ்டோரி தேவையில்லை உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, காசை வாங்கிட்டு அதுக்கு அந்த டைமில் பண்ணிடுறாங்க. பட் அதுக்காக வந்து லீகலாக அவங்க மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் மெயினாக ஒர்க் பண்ணுறது என்னென்னா, நிறைய எமோஷன்ஸில் ஃபியர். எங்கே முடி கொட்டிடுமோ உடனே முடி அந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் அம்மாவும் பொண்ணும் பேசுறதே தலைமுடியும் பொடுகை பற்றி தான். ஆஸ் இஃப் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அண்ட் என்னமோ ஒயிட் ஷர்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஒயிட்டுன்னு சொல்லி பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ், டூத் பவுடர், வெறும் டூத் பேஸ்ட், ஒரு கால்சியம், அதை போட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது சாதாரண விஷயம். அதே மாதிரி ஹேர் ஃபால், ஒபிசிட்டி, குவாக்ஸ் வராங்க. 5 மணிக்கு டிவியை போட்டாக்க அந்த டாக்டர் இந்த டாக்டர், இதெல்லாம் யார் பேன் பண்ண போகிறது? இந்த தலைமுடியை வச்சு தான் நம்ம என்னமோ ஹேர் லாங்கு க்ளோயிங்ன்றாங்க. எல்லாம் க்ளோயிங் தான், அதில் ஒன்றும் கிடையாது. ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஸ்கின் க்ரீம் இருக்கு, இது ஸ்பூரியஸ் ப்ராடக்ட் இல்ல. அதை சொல்ற அதை வந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் வந்து நான் கருப்பா இருந்தேன், இதை போட்டு இத்தனை நாள் போட்ட உடனே நான் வெள்ளை ஆயிட்டேன், ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டா அந்த டைம் அவங்களுக்கு அது பொறுப்பு இல்லையான்னு கேட்கிறேன். நிச்சயமா அந்த மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அந்த மாதிரி நம்மளுக்கு கடைசியில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருந்தாலும் அவங்கள என்ன சொல்லுவாங்க, இதனால சிலது அவங்க பண்ணியிருந்தா கூட கடைசியில் நீட் டு ஹேவ் நைஸ் டு ஹேவ் நம்ம கிட்ட தான் ரெஸ்பான்சிபிள் இருக்கு. இதை நம்பக்கூடாதுன்றது ஒன்று இருக்கு நம்ம கிட்ட. இன்னொன்று மாரலாக அவங்க ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்என்சிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ டைகர் வுட்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, உடனே விட்ரா பண்ணாங்க. மைக்கேல் ஜாக்சன் மேலே ஒரு ப்ராப்ளம் வந்தது, உடனே அவனை வந்து ஸ்பான்சர் விட்ரா பண்ணாங்க. அந்த மாதிரி இங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் இப்போ பிளாட்டுக்கெல்லாம், ஹவுசிங், ரியல் எஸ்டேட்டுக்கெலாம் போகிறாங்க, மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் போகிறாங்க, இதெல்லாம் ஜெனுயினா நம்ம பண்ணுறது வந்து ரீச் ஆகுமா, இது வந்து நம்ம மாரல் அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்றது எல்லா இடத்துலையுமே ஆக்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டியில் எக்கச்சக்க க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் பண்ணியிருக்காங்க, மூவி ஸ்டார்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஸ்மோக்கிங்னால நிறைய பேர் செத்து பண்ணாங்க. இந்த ஜென்ரேஷன் சிட்டிங்னாலன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. உட்காந்துக்கிட்டே இருக்குது லைஃப் ஸ்டைலுன்னு இப்போ 2 டாக்டரும் சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைலில் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிட்டிங் வந்து அது ஃபேஸ்புக்னாலையும் வாட்ஸ்அப்னாலையும் பாடி வந்து நம்ம உட்காரத்துக்காக டிசைன் பண்ணல. பாடி வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கணும். எவ்ரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம எழுந்து போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான். ஏன்னா இன்னொன்று என்னன்னாக்கா, பிபி சுகரை பற்றி பார்க்குறோம். இது வந்து ரெண்டுமே அந்த 120 இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் அங்கே இன்வென்ட் பண்ணது. நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் பரவாயில்ல, நாமளும் அதே 120ல் இருக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு டிராபிக்கல் கிளைமேட் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. தொடர்ந்து பேசலாம். உணவுப் பொருள் ஆய்வில் அரசாங்கம் வந்து இன்னமும் கடுமை காட்டணுமா, மெத்தனமா இருக்கா, அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் போதுமானதா இருக்கா அப்படின்றத பற்றி நேயர்கள்ட்ட கேட்டிருக்கோம். நேயர்களுடைய விடையை தெரிஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். உணவுப் பொருள் பரிசோதனையில் அரசாங்கம் மெத்தனம் காட்டுகிறதா என்ற கேள்விக்கு 96% நேயர்கள் ஆம் என்றும், இல்லை என 4% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. அரசாங்கம் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய, குடிமக்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அதனுடைய தரத்தை உறுதி செய்யறதுல அரசாங்கத்து மேல பெரிய நம்பிக்கையை மக்கள் கொண்டிருக்கல அப்படின்றது தான் இந்த முடிவு காட்டுகிறது. இவ்வளவு பெருவாரியான வித்தியாசத்தை அப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் முதல்ல நான் சொல்லும் பொழுது இது ஒரு ஆரம்பமா, இது வந்து இந்த நூடுல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆரம்பமாக வச்சோம்னா இன்னும் இது போன்ற பல விஷயங்கள் நம்மளோட உடலுக்கு பாதிப்பு ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பலன் எதை சொல்றீங்க? பலன் வரும்போது உங்களுக்கு இனி அந்த பேக்டு ரெடிமேட் ஃபுட்டு, ஸோ அதே மாதிரி இப்போ இது யூஸ் பண்ணுறோம், எம்எஸ்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்ஜிலாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு முதல்ல வந்து பசி வந்து நிற்கவே. எம்எஸ்ஜின்னா என்னன்னு சொல்லுங்களேன், எல்லாருக்கும் புரியுமான்றது. மோனோசோடியம் குளுட்டனேட். ஸோ இது வந்து இப்போ என்ன ஆகும்னா, இது நம்ம உட்கொள்ளும் பொழுது சைனா உப்புன்னு சொல்லுவோம், சைனா உப்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா இதுலேயும் நம்ம நார்மலாக சால்ட் போடுறோம். அந்த சால்ட்டை போட்டுட்டு ப்ளஸ் இதையும் சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்காண்டி.
ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட சோடியம் லெவல் கொஞ்சம் அதிகமாகுது அதுவே. ஸோ அதுவே உங்களோட பிபியை ஏற்றுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், ஜிஆர்டி, அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்டு, பெயின், அதே மாதிரி பசியை வந்து இது பண்ணாது, அதாவது தூண்டாது, அது தூண்டும், பசி அதிகமாக தூண்டும். அதாவது சாப்பாடு வந்து போதுங்கிற அந்த சட்டைட்டி வந்து வராது. ஸோ அப்போ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, எக்ஸஸாக சாப்பிட்றது. ஸோ குழந்தைங்க நிறையா சாப்பிடுறது நம்மளும் கொடுத்துறதுனால இன்றைக்கி சைல்டு ஒபிசிட்டி நிறைய ஆகிடுச்சு. ஸோ ஒபிசிட்டி வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு சின்ன சைனாவோ ஒரு சிம்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, ஒபிசிட்டி இஸ் அ டிசீஸ். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எப்படியோ அதே மாதிரி ஒபிசிட்டி இஸ் அ டிசீஸ். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒபிசிட்டினாலேயே உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது, கொலஸ்ட்ரால் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா வருது, ப்ளஸ் ஹைப்பர்டென்ஷன் வருது. இந்த எம்எஸ்ஜின்னு சொல்ற இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் வந்து சைனா உப்புன்னு ஒரு பேரில் அறியப்படுது, மற்றொரு பிராண்ட் நேமும் அதுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மேகியில் இருக்குன்ற ஒரு புகார் இருக்கு, இது இல்லாமல் சிப்ஸ் வகைகளில் இருக்கு, நிறைய பேக்கெட்டட் ஃபுட்ல இருக்கு. இது தாண்டி சாலையோர துரித உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் எல்லாமே டேஸ்ட்க்குங்கிற மாதிரினா இது ஒண்ணு. இப்போ இதெல்லாம் எப்படி தடுக்க முடியும்? இப்போ வந்து ஒரு பிராண்டட் ஷாப்ல இதை நிறுத்திடுறீங்க, ஏன் இதனுடைய இறக்குமதியை தடுக்கலாம்? இதனுடைய சோர்ஸ் தடுக்கலாம், அதை ஏன் பண்ண மாட்டாங்க? இது அரசாங்க லெவல்ல இது பண்ணணும். ஆக்சுவலா இது நம்ம வந்து என்ன அதுக்கான தேவை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டு ஒரு லாஸ்ட் டிகேட் இன்னைக்கு வந்து எல்லா நோய்களுமே அதிகமாயிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ எல்லா நோய்களும் அதிகமாகிடுது, எல்லாமே சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ வந்து இது வந்து நம்ம இது சரி பண்ணுறதுனால நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டே இருக்குது. ஏன்னா ஒருத்தர் நோயாளி இருக்கும்போது அவங்களோட ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது, அவங்களோட இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அதீதமான பயன்பாடு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராஷ்? தவே, அருண்குமார், இது கன்சம்ஷன் சொல்றீங்களா? இந்த சைனா உப்பு அது தொடர்பாக வர்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குதுன்னு சொல்றது எப்படி? ஃபாஸ்ட் ஃபுட்டே என்னன்னாக்கா முதல்ல ஸ்லோ ஃபுட், அதுதான் நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது நம்மளோட கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு இந்த மேகி மத்தியான சமயத்தில் சாப்பிட்றதுனால யூஸ்வலாக அந்த கிளாக் காமி, அது வந்து நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு சப்ளிமல் அட்வர்டைசிங் காமிப்போம். இந்த மேகி எப்படின்னாக்கா எப்படி நம்ம இந்தியாவில் அவங்க கேப்சர் பண்ணாங்கன்றது என்னென்னா, குழந்தை விளையாட்டு வரும் டயர்டாக இருக்கிற மாதிரி. ஸோ எப்போ குழந்தை விளையாட்டு வரும்னா ஸ்கூல் போயிட்டு வரும்போது வரும். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்தது, இந்த இப்போ வந்துட்டு இருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் என்ன பண்ணால் காலையில் டைம் மாதிரி காமிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இப்போது நம்ம கண்ட்ரியோட அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹேபிட்டே எப்படி மாறிச்சுனாக்கா, காலையில் கார்ன்ஃப்ளேக்ஸுன்ற மாதிரியும் மத்தியானத்தில் மேகிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த கன்சம்ஷன் நம்ம வந்து இந்த கன்சியூமரிசம் ஜாஸ்தி ஆனதுனால இந்த கன்சம்ஷன் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருச்சு. அதனால என்னாச்சு, நியூட்ரிஷன் வந்து எங்கே லேக் ஆகுதோ நியூட்ராசூட்டிகல்ஸ்னு வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸு இந்த ஃபார்மில் நம்ம கொடுக்கும்போது, ரெடிமேட் இன்ஸ்டன்ட்டில் நம்ம கொடுக்கும்போது இந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒபிசிட்டி இஸ் பிகமிங், அண்ட் யங் ஏஜில் ஒபிசிட்டி வரும்போது க்ரோத் வந்து ஒரு நல்ல வெர்டிக்கலாக நல்ல ஹைட்டாக இன்னும் ஈவன் ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் அந்த ஹெல்த்தி நேஷன் வந்து வெல்த்தை தவிர ஹெல்த்து வெல்பீயிங்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹெல்த்துன்றது நல்ல ஹெல்த்து, வெல்பீயிங்னா சோஷியலாகவும் நல்லவனா இருக்கணும், நல்ல ஒரு ஆட்டிடியூடும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த வெல்பீயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். டாக்டர் தாரணி, ஹிடன் ஹங்கருங்கிறது ரொம்ப இருக்குங்க. அதாவது மாவு சத்து, கொழுப்பு சத்து, இது ரெண்டு தான் எல்லாருக்குமே கிடைக்குது. புரத சத்துன்னு எடுத்தா கூட இப்போ ஒருத்தருக்கு 0.8 கிராம் இல்லை 1 கிராம் ஆஃப் தர் ஐடியல் பாடி வெயிட். ஏன்னா இப்போ எல்லாருமே பெருமனா இருக்காங்க, அதனால நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லணும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 50 கிலோ இருக்கணும் அவங்க. ஆனால் எல்லாருமே 65, 70, 80 கிலோ தான் இருக்காங்க. ஸோ அந்த 50 கிலோவில் அட்லீஸ்ட் 40 கிராம் ப்ரோட்டீன் சொல்கிறோம். ஒருத்தர் 20 கூட எடுக்கிறது இல்லை. ஸோ அங்கேயும் பிரச்சனை இருக்குது, டெஃபிஷியன்சி ப்ரோட்டீன்லேயும் இருக்குது. அப்புறம் விட்டமின் மினரல் எல்லாத்துலேயுமே, அதான் ஹிடன் ஹங்கர்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற டைம் பூரா எதில் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜியில் தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ்ஃபுல் டெக்னாலஜியில் வேலை பார்க்குறத விட ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, அது இது வாட்ஸ்அப்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை பார்க்குறாங்க, இல்லை சீரியல்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் கொஞ்சம் நேரம் நம்ம உணவுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்ட் பேக்கெட்டட் ஃபுட்டில் அதுதான் ப்ராப்ளம். அவங்க நிறைய இந்த டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், அப்புறம் டேஸ்ட் என்ஹான்சர் பல விதம். அப்புறம் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நம்ம வந்து காய் எடுத்து ஒரு சூப்பு பண்ணுறோம். அப்போ இந்த 200 ml சூப் எடுத்தால் 2 மில்லிகிராம் தான் அதில் சோடியம். ஏன்னா நம்ம போடுற உப்பு ஒண்டி தான் அதில் இருக்கிற சோடியம். ஆனால் நம்ம அதே பேக்கெட்டட் சூப்பில் 200 ml எடுத்தால் 20 மில்லிகிராம் இருக்குது அதில் சோடியம். ஸோ அங்கேயே ஜாஸ்தி ஆகிடுது, புரியுதுங்களா? இது காரணம் சோடியம் பல விதமாக வருது.
டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், சோடியம் சால்ட்டே தவிர இப்போ பேக்கரி ஐட்டம்ஸில் சோடியம் பைகார்பனேட்னு வருது. ஸோ இந்த அளவு போனதுனால தான் ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாகி இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 15 வயசு குழந்தை கூட ஏதாவது உடம்பு சரியாயில்லைன்னா உடனே நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா தெரியாதே ரத்த கொதிப்பு வந்துடுது. ஸோ இதெல்லாம் நம்ம நிச்சயமாக காய் சாப்பிடணும். இப்போ பார்த்தா நம்ம சொல்கிறது ஒருத்தர் 1/4 கிலோ காய் காலையில், 1/4 கிலோ காய் மதியம் சாப்பிடணும்னு கட்டாயம் சொல்கிறோம். யாருமே இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 1/4 கிலோ தான் வாங்குறாங்க. அண்ட் அன்னைக்கு மட்டன் சிக்கன் பண்ணுறாங்களோ காயை வாங்குறதில்ல, அவங்க போடுற காயே வெங்காயம் தக்காளி தான். ஸோ கட்டாயம் இதில் பணம் போடுறாங்க அப்படின்னு நாங்கள் நியூட்ரிஷன் ஆடிட்னு சொல்கிறோம். அதில் எண்ணெயில் போடுறாங்க, மேக்ஸிமம் எண்ணெயில். அது இன்னொரு வெயிட் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பேலன்ஸை மாற்றினோன்னா, ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் 3/4 பிளேட் காய் இல்லை பருப்பு பழங்கள், அப்புறம்தான் 1/4 பிளேட்டு தான் சாதமோ இல்லை சப்பாத்தியோ இருக்கணும்னு சொல்கிறோம். நன்றி. நிறைவாக நீங்கள் சொன்ன கருத்து தான் நேயர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. 96% இல்லைன்றாங்க. என்ன செய்யணும் அரசு? முதலாவது விவசாயிகிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்டிலைசர் பாலிசி, பெஸ்டிசைடு இதிலெல்லாம் பூச்சிக்கொல்லி இது எது யூஸ் பண்ணுறது அதிலெல்லாம் நிறைய அறிவுறுத்தணும். ரெண்டாவது விவசாய பொருட்களுக்கு சந்தையில் கவனிக்கணும், இன்னும் க்ளோஸாக கவர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்றது. அதை விட்டுட்டு அவங்கள்ட்டேருந்து வாங்கி அதை மதிப்பு கூட்டி விற்கிறவங்க மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்கிறது உதவாது. இதை அணுகுமுறை கீழேந்து வரணுமே ஒழிய நீங்கள் கடையில் போய் எடுத்து செய்யறதுல எந்த விதமான ஒரு பெரிய பலனும் கிடைக்க போகிறதில்லை. இதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் தான் வருமே ஒழிய தீர்வுகள் அவ்வளோ எளிதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இயற்கையை நோக்கி திரும்பணும்னு நிறைய குரல்கள் கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அதை விரைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இந்த செய்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்கு